செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 2007ஆம் ஆண்டின் சில நினைவுகள் என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பால் சில மாற்றங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் காணாமல் போன உறவுகள் தொடர்ச்சியாக ஒற்றை வசனத்தில் அல்லது ஒற்றை குரலில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு OMB அல்லது காணாமல் போனோர் அலுவலகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற கோஷம் தொடர்ச்சியாகவே அந்த உறவுகளால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனியும் இவ்வாறான வேலைகள் வேண்டாம். அது மட்டுமல்லாது இராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அந்த உறவுகள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலும் அது தொடர்பான ஒரு கூட்டம் இடம்பெற்ற போது அந்த உறவுகள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிடுகிறார்கள். காணாமல் போனோர் அலுவலகம் அல்லது OMB எனக்கூடிய அலுவலகம் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்திலே நடைபெற்ற காணாமல் போனோருக்கான சர்வதேச நிகழ்வை கண்டித்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய காணாமல் போன உறவுகள் கடுமையான எதிர்ப்புகளையும் தங்களுடைய உள்ள குமுறல்களையும் கொட்டி தீர்த்தார்கள். அதில் பாதுகாப்பு படையினர் அல்லது போலீசார் நடந்து கொண்ட விதமும் கூட ஒரு சங்கடத்தையும் மனதுக்கு நெருடலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையை ஏதோ ஒரு வகையில் வலிமைப்படுத்துவதற்கு அல்லது வலுப்படுத்துவதற்காக காணாமல் போன உறவுகளுக்காக வழங்கப்படுகிற இழப்பீடுகள் வேண்டாம், மரணச் சான்றிதழ் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி பெரும் மகாநாடு ஒன்றும் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் தரப்பில் இறந்தவர்களுக்கு இழப்பீடும் மரணச் சான்றிதழும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய உறவுகள் எங்கே என்று இன்றைய காலப்பகுதியிலும் முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே ஆட்கொணர்வு மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. பல உறவுகளை ஒப்படைத்த உறவுகள் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தன்னுடைய கணவர், அதாவது விடுதலை புலிகளின் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் அவர்களை இராணுவத்தினரிடம் நான் தான் ஒப்படைத்தேன், என்னுடைய கணவர் எங்கே என்று தொடர்ச்சியாகவே நீதிமன்ற வழக்குகளூடாகவும் இருக்கலாம், போராட்டங்களூடாகவும் இருக்கலாம், அனந்தி சசிதரன் முன்னாள் வடமாகாண சபையின் அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார். அதுபோன்ற ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், அக்காக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள் என்று வகை தொகையற்ற உறவுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடிய பலர் இந்த போராட்டத்தினுடைய சூழ்நிலையும் அல்லது அவர்களுடைய உளவியல் ரீதியான தாக்கமும் அவருடைய மனங்களினுடைய வலிமை இழந்த சூழ்நிலையிலும் பலரும் இன்று இறந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய போராட்ட களத்திலே எதிர்பாராத விதமாக சில சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக காணாமல் போனோர் போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஒரு சிறுமியினுடைய முகத்தை பார்க்கக்கூடியதாக, யார் அந்த சிறுமி என்று தேடி சென்ற போதுதான் சில நெஞ்சுக்கு நெருடலான வரிகளும் அல்லது அந்த பின்னணிகளும் கிடைத்தது. அதாவது அந்த மழலை குழந்தையும் கூட தன்னுடைய உறவை காணவில்லை என்று தேடுகிற ஒரு துயரத்தில் தான் இருக்கிறது. காணாமல் போன சங்கத்தின் தலைவிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கோதை அம்மாவினுடைய ஒரு பேரப்பிள்ளை என்றுதான் அது கூறப்படுகிறது. தன்னுடைய பெரியம்மா பெரியப்பா பிள்ளைகள் வட்டுவாகலில் சரணடைந்த நிலையில் இன்று வரையும் கிடைக்கவில்லை. தன்னுடைய பெரியம்மா பெரியப்பாவை காணவில்லை என்பது, என்னுடைய அக்காவை தங்கையை காணவில்லை, உடன்புறவா என்னுடைய அக்காவை தங்கையை காணவில்லை, பெரியம்மாவை காணவில்லை என்றுதான் அந்த பிள்ளை தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறது. இது அந்த கோதையினுடைய ஒரு உள்ள குமுறலாக இருக்கிறது. இந்த கோதையம்மா அவர் கையில் பிடித்து கொண்டு இந்த குழந்தையை செல்லுகிற இடமெல்லாம் போராட்ட களத்துக்கு அழைத்து செல்லுகிறார். ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஏக்கம் தீருமா தீராதா என்பதற்கு இயற்கைதான் பதில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இத்தை வரைக்கும் பொறுப்பாக எந்த ஒரு அரசுகளும் நடந்து கொள்ளாத போது இதற்கு எப்படி பதில் கிடைக்கும் என்று தெரியவில்லை. அந்த குழந்தையினுடைய கண்ணீரை கதறலை நீங்கள் பாருங்கள். வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவர் நிரோஷ். அவரும் கூட அவருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை, நான் அந்த போராட்ட களத்திலே நிற்கின்றேன் என்று அவரும் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்தமான அந்த போராட்டமும் ஒரு கண்ணீர் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. அந்த போராட்ட களத்துக்கு வந்தவர்களுடைய காணாமல் போனவருடைய பதாதை கூட அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அகற்றப்பட்டு அவை போலீசாருடைய வாகனத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு யாராக இருந்தாலும் மதிப்பு கொடுக்க வேண்டும். இழப்புகளுக்கூடாகத்தான் இந்த அரசும் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவர்களுக்கு இழப்பினுடைய பெருமதி தெரியும். பல உயிர்களை இழந்திருக்கின்றது. பட்டலந்த முகாமாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக இடம்பெற்ற வதை முகாம்களாக இருக்கலாம். பல இளைஞர்களையும் ஜோதிகளையும் இழந்த ஒரு அரசு தான் இன்று இதே அளவு இணையானவர்களை
மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்ட காலங்களிலும் இழந்திருக்கின்றது. அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி காலத்திலே பலர் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கு இருக்கின்றது. இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. மொழி ரீதியாக அங்கு வேறு இங்கு வேறு, ஆனால் இரண்டு இடத்திலும் இடம்பெற்றது ஒன்றாகத்தான் இருக்கும். இவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த காணொலியினுடைய பல கிட்டத்தட்ட கண்கலங்க வைக்கக்கூடிய அல்லது நெஞ்சை உடைக்கக்கூடிய, பதற வைக்கக்கூடிய காணொலிகளின் வரிகளை பாருங்கள். பல போராட்ட களங்களிலே அவர்கள் தங்களை அறியாமலே தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு என்ன இடம்பெறுகிறது என்று தெரியாது. போராட்ட களத்துக்கு செல்லுகின்ற ஒவ்வொருவனும் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய குழந்தை இருக்கிறார், தன்னுடைய மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒற்றை பார்வை மட்டும்தான் அந்த போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் விழுகின்ற சூழல் தெரியவில்லை. கால்களிலே பாதணி இல்லாமல் சுடு அந்த வீதிகளில் நிற்கின்ற அந்த நிலைமை தெரியவில்லை. கதறி அழுகிறார். ஒன்று நேற்றல்ல, மாதங்கள் வருடங்களாகி என்ற ஒரு தசாப்தம் கடக்க போகிறது. ஒரு தசாப்தம் கடந்து விட்டது. இன்னும் ஒரு தசாப்தத்துக்குள் காலடி எடுத்து வைக்க போறோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுடைய கதறல் அல்லது அந்த கண்ணீர்களுக்கு எப்போது பதில் கிடைக்கும்? இந்த சம்பவம் இடம்பெறுகிற போது இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்போது பார்த்திருப்பீர்கள், பல போராட்டம், பல விடயங்கள் அந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெளிப்புறத்திலே ஒரு பெரும் கதறலோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது உள்ளே இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் என்ன நோக்கத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஐபேட்டிலே இதனை பார்த்தாரோ தெரியாது. ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர் அந்த காதுகளுக்கு இயர்போனை செலுத்தி கொண்டு அங்கு இடம்பெறுகிற அந்த போராட்டத்தை அவதானித்துக் கொண்டிருந்த சில புகைப்படங்களை இப்போது வெளியாகி இருக்கிறது. அவற்றையும் பார்க்கலாம். 2007 ஆண்டு காலப்பகுதியை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இருந்தேன். அன்றைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த லூயிஸ் ஆபர் அம்மையார் இலங்கை வந்தார். அப்போது அவருக்கு கடுமையான கெடுபிடிகள் காணப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சிந்தனை கட்டிய வகையில் அந்த குழந்தை நிற்கின்ற அந்த நுழைவாயில் பகுதியும் லூயிஸ் ஆபர் அம்மையார் வருகின்ற போது உறவுகள் அவரை ஆற தழுவி கண்ணீர் விட்டு கதறுவதற்கு கூட அன்று மஹிந்த ராஜபக்ச வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடுமையான கட்டுப்பாடு. மனோ கணேசன் அவர்கள் அந்த காணாமல் போனோர் விவகாரம், மனித உரிமைகள் விவகாரங்களை எல்லாம் அன்று தென்னிலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட இன்று மனோ கணேசன் அவர்கள் உயிருடன் இருப்பது என்பது அரிதிலும் அரிது. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்க வேண்டிய ஒருவர். ஆனால் வெளிநாட்டுக்கும் செல்லாமல் இந்தியாவில் நீண்ட காலம் இருந்து மீண்டும் இலங்கை வந்து இப்படியாக காணாமல் போனோர் தொடர்பில் தொடர்ச்சியாக அவருடைய உற்ற நண்பனாக இருந்த ரவிராஜை இழந்த பின்னரும் அவர் அந்த அரசியல் களத்திலே தொடர்ச்சியாக இருந்தார். அதே காலப்பகுதியில் தான் தென்னிலங்கையிலே மக்களுக்கு பலமாக பல செயற்பாடுகளை ரவிராஜ் அவர்கள் செய்து அவர் என்று காணாமலாக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். இப்போது நீங்கள் ஒரு சில புகைப்படங்களை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் செல்லுகிறார் மனித உரிமைகள் ஆணையாளர் லூயிஸ் ஆபர் அம்மையார். அது ஐநா
ஐநாவுடைய சரித்திரத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவாகிறது. இலங்கை சென்று வந்த பின்னர் உடனடியாகவே தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை லூயிஸ் ஆபர் அம்மையார் ஒப்படைத்துவிட்டு பதவியிலிருந்து விலகிறார். இவ்வாறான கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்தில் மனித உரிமைகளை காப்பாற்றுவது என்பது அசாத்தியமான விடயம். எனவே இந்த பொறுப்பில் இருந்து நான் முழுமையாக விலகிக் கொள்ளுகிறேன் என்று கூறுகிறார். ஐநா ஆணையாளர் இலங்கை வருவதனை தடுப்பதற்கு ராஜபக்ச அரசு கடுமையான பிரயத்தனம் எடுத்தும் எதுவும் கைகூடவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை அரசின் மஹிந்த கோத்தபாய பெசில் ராஜபக்ச அரசு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வருவதை ஒருபோதும் இலங்கைக்குள் விரும்பவில்லை. ஆனாலும் கூட அந்த தடைகளை மீறி அவர் இலங்கைக்குள் நுழைந்தார். அன்றைய கால பகுதியிலே நல்ல ஆதீனமாக இருந்த சுவாமிகள், யாழ் மறை மாவட்டத்தின் ஆயர் என்று முன்னாள் ஆயராக இருக்கக்கூடிய தோமஸ் சவுந்தரநாயக மாண்டை அவர்களையும் அவர் நேரில் சந்தித்து அந்த இடத்திலே கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக சொன்னால் இலங்கையின் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான விடயம் உலகம் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐநா பொறிமுறைகளுக்கு அன்று கட்டுப்பட்டு கொல்லப்பட்ட தமிழர் குடும்பங்களின் குரலை நேரடியாக கேட்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் லூயிஸ் ஆபர் அம்மையார் சர்வதேச ஊடகங்களுக்கு அறிக்கை விட்டார். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலக ஊடகங்களும் இலங்கையை நோக்கி நகர்ந்தது அவருடைய யாழ் விஜயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பதிவாகிறது. இக்காலகட்டத்தில் இலங்கை அரசின் கடுமையான எதிர்ப்புகள் காரணமாக ஆணையாளரை இலங்கை வரும் யோசனையை ஒத்திவைப்போமா என்கின்ற அளவுக்கு அன்று ஐநா ஒரு சிந்தனை செய்த போது அதனை உடைத்து இன்று மனித உரிமைகள் பேசக்கூடிய பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியில் சட்ட வியாக்கியானம் கூறிக்கொண்டானால் அன்று ஒற்றை மனிதனாக மனோ கணேசன் அவர்களுடைய பங்களிப்பை யாரும் தவித்து விட முடியாது. அவர் தொடர்ச்சியாக காலாகாலங்களில் தமிழ் மக்களுடைய பல விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். ஒற்றை காலில் என்று மனித உரிமைகள் ஆணையாளர் வருவதனை மஹிந்த ராஜபக்ச அடுத்து தடுத்த போதும் அதற்கு எதிரான செயற்பாடுகளோடு அவர் இலங்கைக்குள் அழைத்து வரப்படுகிறார். நேரடியாக சர்வதேச சமூகமும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையில் இந்த விவகாரம் தொடர்பில் முரண்பாட்டை ஆரம்பித்த ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. ஒரு வழியாக அரசாங்கத்தின் அழுத்தத்தை மீறி யாழ்ப்பாணம் செல்லுகிறார். மிக கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்த இக்காலகட்டத்தில் கடத்தல், படுகொலைகள், பெருங்கைதுகள், காணாமல் போதல், யுத்தத்தில் அல்ல நேரடி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ் குடாநாடு மற்றும் கொழும்பு உட்பட தென்னிலங்கையின் பல பிரதேசங்களில் இவை அனைத்துமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இந்த காலப்பகுதியிலே ஒரு இரும்பு சீமாட்டியாக யாழ் மண்ணிலே கால் வைத்த போது இராணுவத்தினருடைய கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விடுகிறார் கோட்டாபாய ராஜபக்ச. ஒரு கட்டத்திலே இராணுவ கெடுபிடிகளையும் சமாளிக்க முடியாது திணறியது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகரகம். அதே போன்று UNDP-யின் பிரதிநிதி அவர்கள் யோதி ஷார்கோ அவர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். ஒரு கட்டத்திலே மனோ கணேசன் சந்திக்க முடியாது சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் அன்றிருந்த ராஜபக்ச அரசு முயற்சி செய்த போது மனோ கட்டாயம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு ஐநாவின் அலுவலகத்தில் இருந்து வருகிறது. அன்றைய காலப்பகுதியிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் லூயிஸ் ஆபர் அம்மையார் அவர்களது இலங்கை விஜயம் சாத்தியமாகியே இருந்தது. அதில் பலருடைய அர்ப்பணிப்புகள் இங்கு இருக்கிறது. நாம் எதிர்பார்த்த சாதக விளைவுகள் ஏற்படாது விட்டாலும் ஐநாவினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நாளில் ஏன் இதனை இடித்துரைக்கிறேன் என்றால் 2007 ஆண்டு இன்று பல இடங்களிலே கட்டமிடப்பட்டது. லூயிஸ் ஆபர் அம்மையார் செல்லுகின்ற போது மக்களினுடைய ஆதங்கம், அந்த வலிகள் அல்லது அவரிடம் இவர்கள் முறையிட சென்ற போது தடுக்கப்பட்ட விதங்கள் எல்லாம் ஏதோ மீண்டும் ஒரு ஞாபகம் வந்தது போன்றிருந்தது. பலருக்கும் ஞாபகம் இருக்கும், இளையவர்களுக்கு ஒரு மீள் ஞாபகப்படுத்தலுக்காக இந்த பதிவு இடப்படுகிறது. UNDP-யினுடைய வதிவிட பிரதிநிதி யோதி ஷார்கோ அடுத்தவர் மக்கள் கண்காணிப்பு குழுவின் செயலாளராக இருந்தவர்கள் என்று பலரும் இதில் அழைக்கப்பட்டு சந்திக்கப்படுகிறார்கள். பின்னர் குறிப்பாக இக்கூட்டத்தில் மக்கள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தின் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் 2007 ஆண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இக்கூட்டம் பற்றி கலந்து கொண்டார். அவர் இதில் கலந்து கொண்டு உரையாற்றியது அல்ல அவரோடு சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் லூயிஸ் ஆபர் அம்மையாரை காணாமல் போனோரின் குடும்ப அங்கத்தவர்களுடன் சந்திக்கும் மக்கள் கண்காணிப்பு குழுவின் பிரதான கூட்டம் இதில் ஏற்பாடாக இருந்தது. ஆனால் கெடுபிடி என்று சொன்னால் வரலாறு காண முடியாத கெடுபிடிகளும் அங்கு இருந்ததை யாரும் மறக்க முடியாது. இன்று அந்த இரும்பு நுழைவாயிலை பார்க்கின்ற போது ஞாபகம் எல்லாம் லூயிஸ் ஆபர் அம்மையார் தான் இருந்தது. அந்த கோதையம்மாவினுடைய பேத்தி அல்லது கோதையம்மாவோடு தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த சிறுமிதான் இன்று ஊடக பரப்பிலும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பெரியப்பாவை காணவில்லை, பெரியம்மாவை காணவில்லை. என்ன இடம்பெற்றது அங்கு? உண்மையில் அந்த இடத்திலே நின்று குரல் கொடுத்த வலிகாம வடக்கினுடைய தவிசாளர் நிரோஷ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அந்த இடத்தில் அவர் கூறுகிற விடயம் என்ன இடம்பெற்றது, அவருக்கும் அழைப்பு கிடைத்தது, ஏன் அவர் உள்ளே செல்லவில்லை, ஒட்டுமொத்தத்தில் இதில் என்ன இருக்கிறது, இந்த சூழ்ச்சியை எவ்வாறு முறியடிப்பது, இதில் யாரினுடைய சதி இருக்கிறது என்பது தொடர்பில் தவிசாளர் நிரோஷ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம்.
வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாணத்திலே சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை ஒரு மாநாடாக ஏற்பாடாகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய காணாமல் போனோரை பதிவு செய்கின்ற அலுவலகம், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், OMB என்கின்ற அலுவலகம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே காணாமல் போனோர் என்று, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று சிலரை அழைத்து ஒரு நிகழ்வு ஒன்றை நடாத்தி இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நாங்கள், இந்த நிகழ்வினுடைய நோக்கம் தமிழ் மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிலைமைகளை திசை மாற்றம் செய்வதும், அதே நேரத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை மூடி மறைப்பதுமாக இருக்கின்றது. அங்கே தாய்மார்கள் அழைக்கப்பட்டிருந்த போதும் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது வயோதிபர்களுக்கான கிளினிக் வசதிகளை ஏற்படுத்துதல் மற்றும் நீரிழிவு பரிசோதனை மற்றும் கண்ணாடி பரிசோதனை, அதே நேரத்தில் நட்டஈடு போன்ற பல்வேறுபட்ட ஆசாபாச விடயங்களை கூறி அவர்கள் அறியாத வகையிலே, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈடாகத்தான் இவற்றை வழங்கப் போகின்றோம் என்று அறியாத வகையிலே மாவட்ட செயலகத்திலே அழைக்கப்பட்டு ஒரு மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படியாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் அந்த OMB அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வை எதிர்த்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் ஒரு எதிர்ப்பு முயற்சி ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த எதிர்ப்பு முயற்சியிலே இலங்கையினுடைய போலீசார் மிகவும், அதாவது காரசாரமாக நடந்து கொண்டார்கள். அந்த தாய்மார்கள், வயோதிப தாய்மார்களை தாக்கின்ற வகையிலே, சித்திரவதை செய்கின்ற வகையிலே நடந்து கொண்டார்கள். அந்த இடத்திலே அந்த போராடிய தாய்மார்கள் இழுத்து வீசப்பட்டார்கள் மாவட்ட செயலகத்துக்கு வெளியாக. அவர்களால் தயாரித்து வரப்பட்ட ஒரு பேனர் கூட அங்கே காட்சிப்படுத்தப்படுவதிலே இருந்து தவிர்க்கப்பட்டது. அதாவது இலங்கை அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்று சொன்னால், ஒரு உள்நாட்டு பொறிமுறை ரீதியான ஒரு விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதை நோக்காக கொண்டு, அதாவது உள்நாட்டு பொறிமுறை ஊடான விடயங்களின் ஊடாகவே இந்த காணாமல் போனோர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பகத்தன்மையை சர்வதேசத்துக்கு ஏற்படுத்துவதற்காக போலியான வகையிலே காணாமல் போன தாய்மார்களை வெவ்வேறு தவைகளுக்கு அழைப்பதாக மாவட்ட செயலகத்துக்கு அழைத்து, அரச நிர்வாகம் ஊடாக மாவட்ட செயலகத்துக்கு அழைத்து அவர்களிடத்திலே ஒரு வீடியோக்களை பதிவு செய்து அவர்களை ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இதுவே இங்கிருக்கின்ற பிரச்சனை. உண்மையிலேயே இந்த காணாமல் போனோர் அலுவலகம் மைத்ரிபால சிறிசேன காலப்பகுதியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு பல காலமாக இயங்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு அலுவலகம். அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு மத்தியிலே அது ஒரு சாதாரண திணைக்களங்கள் போல இயங்கி வருகின்றது. அங்கே எந்த தீர்வுகளும் எட்டப்படவில்லை. காணாமல் போனோருக்காக எவரும் கண்டறியப்படவில்லை. அவர்கள் பற்றிய நீதியை வழங்குவதற்கான எந்த பொறிமுறைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த அலுவலகம் ஊடாக இவர்கள் ஒரு செயல்திறன் மிக்க அலுவலகமாக அதனை காட்டி சர்வதேசத்திலே ஒரு அவகாசத்தை பெறுவதற்கான முயற்சியாக இன்று யாழ்ப்பாணத்திலே எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை தாய்மார்கள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே மேற்கொள்ள இருப்பதை ஒரு தவிர்ப்பதற்காக, அதனை மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைய தினம் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே அரச பலம் முழுமையாக பிரயோகிக்கப்பட்டு அங்கே, அதாவது பொய்யாகவும் பலர் காணாமல் போனோர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அங்கே அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் வெளியிலே வந்து தங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கினார்கள். தாங்கள் எதுக்காக அழைக்கப்படுகின்றோம் என்று தெரியாத வகையிலே அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறினார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே உண்மையாக போராடக்கூடிய, தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே தங்களுடைய பிள்ளைகளை கேட்டு நாங்கள் சலுகைகளுக்கு விலை போக மாட்டோம் என்று போராடி வரக்கூடிய தாய்மார்கள் இன்று நடாத்தப்பட்ட விதம் என்பது அப்பட்டமான மனித உரிமை மீறலும் அவர்களுடைய அடிப்படை உரிமை மீறலும் ஆகும். இதே நேரத்தில் ஒரு பேனரை கூட காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு போலீசார் மிகவும் காரசாரமாக, மிகவும் பலோத்காரமாக, மிகவும் மனித உரிமைகளை மீறுவதாக செயற்பட்டு அந்த தாய்மார் கொண்டு வந்த கொடிகளை கூட பறித்து சென்று வாகனங்களிலே ஏற்றிக்கொண்டார்கள். அங்கே போராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. கச்சேரி இழுத்து மூடப்பட்டது வாயில். அதே நேரத்தில் உள்ளுக்கு இருந்தவர்கள் வெளியே வருவதற்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். இவ்வாறு ஒரு கலோபரமான சூழ்நிலையை இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாமே அரசாங்கம் தங்களுடைய OMB அலுவலகத்தை ஒரு சர்வதேச அளவிலே இது காணாமல் போனோருக்கான ஒரு செயலகம், இது தீர்வை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் என்று காட்டுவதற்கான முயற்சியாக இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னர் சகல திணைக்களங்களும் அங்கே அழைக்கப்பட்டு கௌரவ ஆளுநர் தலைமையிலே இந்த காணாமல் போனோர் மாநாட்டை எவ்வாறு தாங்கள் நடத்துவது என்பது பற்றி தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற கேள்வி, இந்த நாட்டிலே ஊழல்கள் பற்றி விசாரிக்கின்றார்கள், அவற்றை விசாரிக்கட்டும். ஆனால் ஒரு இலங்கையிலே மனிதர்களாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட எந்த அநீதிக்காகவும் எவரும் கைது செய்யப்படவில்லை, விசாரிக்கப்படவில்லை. இன்றைய அரசாங்கம் அமைக்கப்பட்டு 2 வருடங்களுக்கு மேலாகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மடைமாற்றம் செய்கின்ற முயற்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஒட்டுமொத்தத்திலே பல விடயங்களுக்கு இன்று காரணகர்த்தா
அல்லது மூல காரணமாக இருப்பது ராஜபக்ச குடும்பம் என்றுதான் இருக்கின்றது. காணாமல் போனதாக இருக்கலாம், நாட்டை சீரழித்ததாக இருக்கலாம், தமிழர்களுடைய அவலமாக இருக்கலாம், தமிழ் மக்கள் வீதியில் தெரிவதாக இருக்கலாம். இதற்கு ஒட்டு மொத்தத்திலே ராஜபக்ச குடும்பம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பொறுப்பு இயற்கையாக கிடைக்குமா அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது கடந்த கால அரசுகள் போன்று இந்த அரசு நடந்து கொள்ளுமா என்கின்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி இருக்க போகிறது. ஹர்ஷன நாணயக்கார நீதியமைச்சர் அவர்கள் அந்த அரங்கில் இருந்து பார்த்த புகைப்படம் உண்மையாக அவர் உள்ளுணர்வோடு பார்த்தாரா, அதை எதற்காக பார்த்தார் என்கின்ற விடயத்தை அவர் எப்போது பேச போகிறார், எப்படி பேச போகிறார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.